வணக்கம், உங்கள் செந்தூர் சிலம்பலில் பேசுகிறோம். எப்படி நல்லா இருக்கலாம்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம், சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வேட்டி சட்டை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா பட்டுக்கு நிகர் போனது வந்து பார்த்தீங்கன்னா பேர் போனது காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க. அடுத்த காஞ்சிபுரம் என்னன்னா சேலம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை இளம்பிள்ளையில் அவ்வளோ வெரைட்டிஸ் தயார் பண்ணுறோம். சின்ன காஞ்சிபுரம்னாலே பட்டு புடைக்கு ஃபேமஸ், விலை கம்மி, இதெல்லாம் வேணா எடுத்துக்கலாங்க. ஆனால் பட்டு வேட்டி சட்டைக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடம் எங்க தெரியுங்களா? அதாவது அதுக்கு ஃபேமஸே இளம்பிள்ளை தான். இளம்பிள்ளையில் எங்க தெரியுமா? செந்தூர் டெக்ஸ்டைல். எப்படி செந்தூர் டெக்ஸ்டைல் மட்டும் எப்படி ஃபேமஸ் ஆயிட முடியும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த விளக்கம் சொல்றேன். அதாவது பட்டு வேட்டி சட்டையை நாமளே ஓனா தயார் பண்ணி நாமளா ஓனா டிச் பண்ணி நம்ம பிராண்டில் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. ஐயோ, இது நல்லா இருக்கு. 1-2 ஐட்டம் கிடையாதுங்க. ஐயோ அப்பா, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கலர்ஸ் பாருங்க, 14 கலர்ஸ். இங்கே பாருங்கள், கலருக்கு 100 பீஸ் கையில் ஸ்டாக் வச்சுருப்பேன். எப்பயுமே வேணுங்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு நம்பருக்கு வாங்கிக்கோங்க, இல்லை நேரடியாக வரவங்க நேரடியாக வாங்க. பாருங்கள், பிஸ்தா கலர்லாம் சூப்பர் பயங்கரமான கலர்ஸுங்க. பாருங்கள், பிஸ்தாலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன்னாலே களை கட்டணும் சார். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறோன்னா பணத்தை நிறைய செலவு பண்ணுறோம், லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்ணுறோம். எதுக்காகனா பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துறோம். எதுக்காக? நம்ம பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்க்குறதுக்கு தான். அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து துணி மூலியமாக பார்க்கலாம். எப்படி கேட்டிங்கன்னா பணத்தை கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி எதையாவது ஒன்று வாங்கினது போட்டு பண்ணுறதை விட நம்மகிட்ட வாங்க ஃபேமிலிக்கு சூப்பரான செட்டிங் பண்ணி கொடுக்குறோம். எப்படி வேட்டி சட்டைக்குன்னு தனியாக, புடவைக்குன்னு தனியாக, காம்போ வேணுமா காம்போ எடுத்துக்கலாம். இப்போ பட்டு சட்டை வேட்டி தான் எனக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இதுலேயே நீங்கள் ஒட்டிக்க வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம், தனியாக சார்ஜ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டிக்க வேண்டாப்பா, நான் ஜென்ரலாக தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன், நான் வேட்டி சட்டை கட்டுறேன், ஓகே அதுவும் தர வச்சுருக்கேன். வேட்டி சட்டை ஸ்பெஷலுங்க. பட்டு வேட்டி சட்டை நம்மகிட்ட ஸ்பெஷல். ஓ தேங்க்யூ வெரி மச். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துக்கலாம். ஒரு கலர்ஸில் 100 பீஸ் ஸ்டாக் வச்சுருக்கோம். வேணுங்கிறது 1000 பீஸ் கூட என்னால் தர முடியும். ப்ரோக்ராம் பெருசாக பண்ணுறீங்க இல்லை சின்னதாக பண்ணுறீங்க பரவாயில்ல. எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணாலும் சின்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு கலை இருக்கணும், கலை வர்ணம் இருக்கணும். கலையாக இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராமுக்கே அழகு. அப்போ நம்ம போடுற ஆடையில் தாங்க கலையே வரும். யூ ஆர் ரைட். எதையாவது ஒன்று போடுறதுல வேஸ்ட்டுங்க. நம்ம ஒரு லுங்கி கட்டிட்டு கூட போய் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம், அது யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் அதுக்கு லுக்கே வேறு, சரிங்களா? அதனால் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வேணும்னா நம்ம செந்தூர் டெக்ஸ் வாங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க. ஃபங்க்ஷன் கொண்டாடுங்க அத்தனை ஃபோட்டோஸும் எங்ககிட்ட இருக்குது, எங்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. எங்கிட்ட எடுத்துகிட்டு போய் நிறைய ஃபங்க்ஷன் முடிச்சவங்களாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கோம், எவ்வளோ சூப்பராக பாருங்கள், நாங்கள் மேடையில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம், எல்லாருமே வாய் மேலே கை வச்சாங்க. எப்படின்னா எங்கள் ஃபங்க்ஷனும் இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அன்னைக்கு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் கட்டிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் பார்க்குறது உங்களை பார்த்தாவே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பேர் பூரிச்சு போகிறாங்க, கஸ்டமர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே வந்து சொல்லிட்டு போகிறாங்களா மண்டபத்தில் வந்து, இந்த மாதிரி வந்து உண்மையிலே பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த ட்ரெஸ் தான். நம்ம என்ன வேணால் சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு தான் ஒரு மனிதனுக்கு அழகே வந்து ஒரு மனிதனுடைய அழகப்படுத்துறதே ஒரு ட்ரெஸ் தான். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை எங்கே எடுக்கணும், அதை தான் தேர்ந்தெடுக்கணும் மெயினாக. ரொம்ப கரெக்டாக சொன்னேன். செந்தூர் ட்ரெஸ் சொல்லுவாங்க, ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க, ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க, கிராண்டாக கொண்டாடுங்க. சிம்பிளாக பண்ணாலும் அதாவது பட்ஜெட்குள்ளே கொண்டாடினா கூட நம்ம செந்தூர் ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொண்டாடலாம். ஓகேவா? பாய் சி யூ. வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கலாம். பாய் சி யூ.